இந்த ஜெயில் இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயில் இல்லை, லண்டன் அமெரிக்காவில் இருக்க ஜெயில் தான் இந்த ஜெயில். அதுமாரி தான் இந்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயில் இல்லை, அடி உத ஜெயிலில் வரலாம், அங்கே சாப்பாடு கிடையாது. ஓகேவா? சிங்கப்பூரில் இருக்கிற ஜெயிலு, ஆஸ்திரேலியா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. செம்மையாக இருக்கு ப்ரோ, வேறு லெவல். ஸ்டண்ட்லாம் ரொம்ப நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். அது கொஞ்சம் லோவாக தான் ஃபீல் பண்ணுறோம் ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஸ்டோரி வந்து நல்லா விருப்பாக போகுது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நல்லா குட். சென்டிமெண்ட்டும் ஓகே, அண்ட் ஆக்ஷன்ஸும் அதே மாதிரி நல்லா இருக்குது. சூப்பர். நல்லா தான் ப்ரோ, பக்காவாகுது. ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிறாங்க படம், அவ்வளோதான் ப்ரோ. ஃபைட்ஸ் எல்லாம் தரமாகுது, அந்த போல் வேறு மாதிரி இருக்குது படம்லாம். அந்த பொண்ணு ஹைலைட்டு ப்ரோ, அந்த பொண்ணு தான் ப்ரோ பக்காவாக நடிக்குது. அப்பா இனிமேல் தான் ப்ரோ பார்க்கணும். அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. எல்லாமே சொல்லிக்கலாம் முடியாது ப்ரோ, எல்லாம் நல்லா தான் ப்ரோ இது. பரவாயில்ல சார், பார்க்கலாம் சார். ஃபேமிலியோட வரலாம், ஃபேமிலியோட வரலாம் சார். நல்லா நடிச்சிருக்காரு சார். நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. ஆக்ஷன் மூவி நல்லா இருக்குண்ணா. அவர் ஃபைட் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குண்ணா. ஸ்பீடாக போகுது ஐயா, ஸ்பீடாக போகுது. நல்லா ஓடும் படம், நல்ல படம். சுரேந்தர் பையன் நல்லா நடிச்சிருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக போகுது படம், நல்லா இருக்குது. சூப்பராக படம் நல்லா இருக்குண்ணா. படம் சீட்டில் வந்து எந்த ஒரு இது இல்லை, சூப்பராக போகுது, போர் அடிக்காமல் போகுது. படம் வந்து உண்மையாகவே ஃபஸ்ட் ஷோ வந்து பார்க்க வந்தோம், வேறு லெவலு. அருண் விஜய் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பெண்களின் பாதுகாவலர் நாங்கள் ஒரு பட்டம் கொடுத்தோம். ஏன்னா அவர் கடைசியாக நடித்த படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான சேஃப்டியை வச்சு நடித்தார். படம் வந்து நல்ல ஸ்பீடாக போய்ட்டுருக்கு, வேறு லெவலில் இருக்குது. சூப்பர் ப்ரோ, வேறு லெவல். ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது, அடிச்சிக்க முடியாது, வேறு லெவல். பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம். சென்டிமெண்ட் சூப்பரெல்லாம் செம்மையாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. என்ன ப்ரோ, செம்ம சூப்பராக ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு சார், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது சார். பொண்ணுக்காக செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. சும்மா எமோஷ்னல் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இல்லை பார்க்கலாம், நல்லா தான் போச்சு. இல்லை அண்ணன் எப்போ நல்லா தான் நடிப்பாப்புல, அதே ஆக்ஷன் தான் எப்போவுமே. நல்லா தான் போச்சு. நான் கொஞ்சம் பார்க்கல, அதுக்கப்புறமா வந்து பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டாக இருந்தார். கொஞ்சம் ஜெயில் சம்மந்தமாக இருந்தனால கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. உண்ட அருண் விஜய் சார் சொல்லவா வேணும், அந்த ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். சென்டிமெண்ட் சீன் அதில் கொஞ்சம் பார்க்கிறேன் சார். அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்க்கல அவங்களும் இங்கே வருவாங்கன்னு. நல்லா இருந்துச்சு. நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து பெரிய கோடீஸ்வரம் எடுக்கிற மாதிரி ஒரு வெள்ளைக்காரன் படத்தை ஃபாரின்லேருந்து எடுத்துக்கிறாங்க. படம் தமிழ் படம் இல்லை, இது ஒரு இங்கிலீஷ் படம். இந்த வெள்ளைக்காரன் ஃபாரினில் இருக்குது, இங்கிலாந்து படம், ஒரு லண்டன் படம் மாதிரி எடுத்துக்கிறாங்க. இந்த படம் வந்து இது நிறைய படம் இந்த மாதிரி படம் எடுத்து நான் பார்த்ததில்ல. ரொம்ப படம்னா பெரிய படமாக இருக்குது. அவர் நடிச்சக்கூடிய படம் சூப்பரான ஆக்டிங்கு. இந்த வெள்ளைக்காரன் ஃபாரின்ஸ் இருக்க படம் நல்ல படமாக அது எடுக்கக்கூடிய படம். இந்த வாழ்க வளமுன்னு இந்த படம் உண்மையான ஜெயில் அப்படி சொல்லுங்க. இந்த ஜெயில் வந்து இந்த ஜெயில் இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயில் இல்லை, லண்டன் அமெரிக்காவில் இருக்க ஜெயில் தான் இந்த ஜெயில். அதுமாரி தான் இந்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயில் இல்லை, அடி உத ஜெயிலில் வரலாம், அங்கே சாப்பாடு கிடையாது. ஓகேவா? சிங்கப்பூரில் இருக்கிற ஜெயிலு, ஆஸ்திரேலியா, மலேசியா, அது மாதிரி ஜெயில். அந்த ஜெயிலேருந்து நம்ம வெளியே வர முடியாது. அதில் அடி உத கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிட முடியும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயில் வேறு. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. அருமையாக அண்ணனை பார்த்து அண்ணா எல்லாமே பிடிச்சிருக்குண்ணா. ஜெயிலில் போனார், காப்பாற்றினார், எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குண்ணா. ஃபைட் செட் சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக நல்லா இருக்குண்ணா. சென்டிமெண்ட் படம் நல்லா தானே இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. அதான் நாங்கள் ஏஎல் விஜய் வந்து எப்பவுமே நார்மலாக தான் எடுப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் நம்ம போனது. பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருந்தது படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆனால் ரொம்ப ஒரு சீன் ஒன்று இருந்தது, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இது எல்லா சீனும் நல்லா தான் இருக்குது.
ஆக்டிவிட்டி சூப்பராக இருக்குது ப்ரோ. அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவர் கரெக்டாக கொடுத்துருக்காரு. அதில் எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. எமி ஜாக்சன் அவங்க பர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் போராக இருந்தது. மற்றபடி ஓகே தான் படம். அவர்லாம் நல்லா தான் ப்ரோ பண்ணுறாங்க. சென்டிமெண்ட்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அப்புறம் அதெல்லாம் தரமாக இருந்தது. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பொண்ணு அவங்க சென்டிமெண்ட் நல்லா தான் காமிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. மேக்ஸிமம் படம் கண்டிப்பாக ஹிட்டு தான் இது. இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புதுசாக இருக்குது அவர் படத்தில். இதுக்கு முன்னாடி வந்ததை விட இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் எந்த இடமும் கொஞ்சம் கூட போர் அடிக்கல, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காரு, பக்காவாக பண்ணியிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம இது முன்னாடி இது மாதிரி படம் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தலை மஜாவாகுது படம். நல்லா இருக்கு படம். நல்லா அவர் ஸ்டண்டு எல்லாம் பிடிச்சிருக்கு. நல்லா ஸ்டண்டு நல்லா நல்லா எடுத்துக்காரு. நல்லா சூப்பராக எடுத்து நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்கு. சென்டிமெண்ட் லைட்டாக தான் இருக்குது. ஒரு கேப்டன் படம் பார்க்குற மாதிரி அந்த ஃபீல்டு இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவர் சொல்லவே நல்லா, அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவங்களுக்கு தான் சென்டிமெண்ட் காட்சி சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. பாடி பில்டிங் நல்லா, உடம்பு நல்லா ஏற்றிருக்காரு ப்ரோ. உண்மையிலே அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து பெரிய கோடீஸ்வரம் எடுக்கிற மாதிரி ஒரு வெள்ளைக்காரன் படத்தை ஃபாரின்லேருந்து எடுத்துக்கிறாங்க. படம் தமிழ் படம் இல்லை, இது ஒரு இங்கிலீஷ் படம். இந்த வெள்ளைக்காரன் ஃபாரினில் இருக்குது, இங்கிலாந்து படம், ஒரு லண்டன் படம் மாதிரி எடுத்துக்கிறாங்க. இந்த படம் வந்து இது நிறைய படம் இந்த மாதிரி படம் எடுத்து நான் பார்த்ததில்ல. ரொம்ப படம்னா பெரிய படமாக இருக்குது. அவர் நடிச்சக்கூடிய படம் சூப்பரான ஆக்டிங்கு. இந்த வெள்ளைக்காரன் ஃபாரின்ஸ் இருக்க படம் நல்ல படமாக அது எடுக்கக்கூடிய படம். இந்த வாழ்க வளமுன்னு இந்த படம் உண்மையான ஜெயில் அப்படி சொல்லுங்க. இந்த ஜெயில் வந்து இந்த ஜெயில் இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயில் இல்லை, லண்டன் அமெரிக்காவில் இருக்க ஜெயில் தான் இந்த ஜெயில். அதுமாரி தான் இந்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயில் இல்லை, அடி உத ஜெயிலில் வரலாம், அங்கே சாப்பாடு கிடையாது. ஓகேவா? சிங்கப்பூரில் இருக்கிற ஜெயிலு, ஆஸ்திரேலியா, மலேசியா, அது மாதிரி ஜெயில். அந்த ஜெயிலேருந்து நம்ம வெளியே வர முடியாது. அதில் அடி உத கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிட முடியும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயில் வேறு. வணக்கம்.